இந்த வீடியோவில் ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபில்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வேலிடேட்டிங், இன்னொன்று வந்து சானிடைசிங். ஸோ வேலிடேட்டிங்னா என்னென்னா, இப்போ யூசர் கொடுக்குற டேட்டா வந்து கரெக்டான ப்ராப்பரான ஃபார்மில் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வேலிடேட்டிங். அதே மாதிரி சானிடைசிங்னா என்னென்னா, இப்போ யூசர் கொடுக்குற டேட்டாவில் ஏதாவது இல்லீகல் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் சானிடைசிங். ஸோ இந்த ரெண்டு வேலையும் பார்க்குறது தான் ஃபில்டர்ஸ். ஓகே, ஸோ பிஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு மெத்தட் வந்து இருக்குது, filter_var மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரே ஒரு வேரியபிளை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு வேரியபிளும் நம்ம வேலிடேட்டிங் ப்ளஸ் சானிடைசிங் பண்ணோன்னா இன்னொரு filter_var மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்னெல்லாம் வேலிடேட்டிங் சானிடைஸ் பண்ணலான்னா இமெயில் அட்ரஸ், யூஆர்எல், ஐபி அட்ரஸ், ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வேலிடேட்டிங் சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துல இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஃபார்ம். ஓகே, இப்போ ஃபார்மில் யூசர் ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ணுறாருன்னா அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணுறதுக்கும் சானிடைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குக்கீஸ், சர்வர் வேரியபிள்ஸில் இருக்கிற டேட்டாவை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கும் சானிடைஸ் பண்ணுறது, அதாவது ஏதாவது இல்லீகல் கேரக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் குவரி ரிசல்ட்ஸ். டேட்டாபேஸ்லேருந்து கெட் பண்ண ரிசல்ட்ஸை வந்து வேலிடேட்டிங் சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இல்லீகல் கேரக்டர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ன்ற வேரியபிள்குள்ளே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்பி டேக் வந்து போட்டுக்கணும். பிஹெச்பி ஸோ எஸ்ன்ற வேரியபிள்குள்ளே ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளவே நான் ஒரு இல்லீகல் கேரக்டர் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML டேக் வந்து கொடுக்குறேன், h1 டேக், க்ளோசிங் h1 டேக். நெக்ஸ்ட் வந்து SA அப்படின்ற வேரியபிள்குள்ள filter_var மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த filter_var மெத்தட் வந்து ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சானிடைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு வேரியபிள் பண்ணோன்னா திரும்ப நம்ம வந்து filter_var மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மெத்தட்குள்ளே ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளோட வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்னு சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் டைப், ஸோ filter_sanitize_string. ஸோ இதே மாதிரி இன்டிஜர்னா இன்ட், ஐபி அட்ரஸ்னா ஐபி, இமெயில்னா இமெயில். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட வேரியபிள் SA. ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுது. பட் இந்த HTML டேகை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அது வந்து இல்லீகல் கேரக்டர்னால நமக்கு இந்த மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் தான் நம்ம SA அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் டைப்பில் பார்க்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஐன்ற வேரியபிள்குள்ளே ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து கொடுக்குறேன் 100. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்டீஜர் வேல்யூ வந்து வேலிடேட் பண்ண போகிறேன். அதோட டைப் வந்து இன்டீஜர் தான் அப்படின்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டர்ஸில் நம்ம வேலிடேட்டும் பண்ணலாம், சானிடைஸும் பண்ணலாம். ஓகே, இஃப் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன், நாட் ஈக்குவல் டு filter_var மெத்தட்
ஸோ உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்மளோட வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து சொல்லணும், ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அண்டர்ஸ்கோர் இன்ட். ஸோ போன வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங்கில் நம்ம சானிடைஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ சானிடைஸ் பண்ணுறதுனால ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் சானிடைஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம இன்டீஜர் டைப்பை வந்து வேலிடேட் பண்ணுறதுனால நம்ம இங்கே வேலிடேட்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஈக்குவல் ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன், ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டுனா ஸோ இதோட ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டைப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மூவ் ஆகும். ஏன்னா நான் இங்கே நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன செக் பண்ணணும், அதோட வேல்யூவும் செக் பண்ணும், ப்ளஸ் அதோட டைப்பும் செக் பண்ணும். ஸோ இது ரிட்டர்ன் ஆகிற டைப் வந்து பூலியன் டைப். ஸோ இட் கேன் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஆகிற டைப் வந்து ட்ரூ ஆக்கலாம் இல்லை ஃபால்ஸ் ஆக்கலாம். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போடுறேன். ஓகே, ஸோ வர ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே நாட் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால எனக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ உள்ளே வந்து இஃப் கண்டிஷனில் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் சப்போஸ் எனக்கு ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ இங்கே இன்டீஜராக இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னால் நமக்கு இங்கே நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால ட்ரூ. ஸோ இங்கே வந்து இஃப் கண்டிஷனில் it is a valid integer. next வந்து else echo statementல not valid அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் refresh பண்ணுறேன். ஸோ it is a valid integer அப்படின்னு வருது. சம் ஃப்ளோட் வேல்யூ வந்து கொடுக்குறேன், நாட் வேலிட் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இட் இஸ் எ வேலிட் இன்டீஜர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்லையும் கொடுக்கலாம். ஸோ வேலிடேட் பண்ணுறதுனா கண்டிஷனில் கொடுக்கலாம். ஸோ சானிடைஸ் பண்ணும்போது ஒரு வேரியபிளில் நியூவாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து ஐபி அட்ரஸ். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஐபி அப்படின்ற வேரியபிள்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்குறேன் 127.0.0.1 ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஐபி அட்ரஸை நான் வந்து வேலிடேட் பண்ணுறேன், கரெக்டான ஐபி அட்ரஸாக தான் இருக்கா, ஸோ அந்த ஃபார்மேட்லாம் கரெக்டாக தான் இருக்கா, ப்ராப்பராக இருக்கான்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இன்டீஜர் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நாட் ஆப்ரேட்டர் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து சொன்னோம், இது வந்து ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் தான் பண்ண போகிறோம். ஸோ வேலிடேட் அண்டர்ஸ்கோர் ஐபி. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இங்கே வந்து நம்ம ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஆகிற பூலியன் டைப் வந்து இங்கே வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே கண்டிஷன் வந்து ட்ரூ, பட் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபால்ஸ். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் it is a valid
ஐபி அட்ரஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இட் இஸ் நாட் ஏ valid address, valid IP address. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஏ வேலிட் ஐபி அட்ரஸ்னு வருது. இதே நான் என்ன பண்ணுறேன், இங்கே டபுள் கோட்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இங்கே எரர் காட்டுது. சம் லாங் நம்பர் வந்து கொடுக்குறேன், சம் கேரக்டரும் கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இட் இஸ் ஏ நாட் வேலிட் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்கான்ட்டு செக் பண்ணும். இந்த ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணும். ஸோ எப்போ ப்ராப்பராக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணோன்னா இங்கே வேலிடேட் அப்படின்னு கொடுத்தா மட்டும் தான் செக் பண்ணோம். சானிடைஸ் கொடுத்தா இல்லீகல் கேரக்டர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இதே வந்து இங்கே நாட் ஆப்ரேட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது எனக்கு ரெண்டுமே இங்கே ரிட்டன் ஆகிற பூலியன் வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே ஃபால்ஸ்னால் ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஓகே, ஸோ இங்கே வந்து இட் இஸ் ஏ வேலிட் ஐபி அட்ரஸ், இங்கே வந்து இஸ் நாட் ஏ வேலிட் ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இட் இஸ் ஏ வேலிட் ஐபி அட்ரஸ்னு வருது. ஸோ இப்படியே நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் கொடுக்குறதா இருந்தால் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் வந்து இமெயில் அட்ரஸ். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சானிடைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஸோ இமெயில் அப்படின்ற வேரியபிள்குள்ளே டபுள் கோட்ஸில் என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, செல்வகுமார் CSE 105@gmail.comனு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இமெயில் அட்ரஸை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ண போகிறேன். அதாவது ஏதாவது இல்லீகல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நியூ இமெயில் அப்படின்ற வேரியபிள்குள்ளே சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இமெயில் வேரியபிள், நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் சானிடைஸ் பண்ணுறதுனால சானிடைஸ்னு கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர் என்ன டைப்னு சொல்லணும். ஸோ இது வந்து இமெயில். இப்போ சானிடைஸ் பண்ணிட்டு நியூ இமெயில் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணுறேன். ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்கு ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இமெயில் வேரியபிள் நியூ இமெயில், நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் என்ன டைப்னு சொல்லணும். ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் பண்ணுறதுனால வேலிடேட் அண்டர்ஸ்கோர் இமெயில் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்னோட இமெயில் வந்து நியூ இமெயில் இஸ் நாட் ஏ வேலிட் இமெயில் அட்ரஸ். சப்போஸ் கண்டிஷன் வந்து இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு உள்ளே வந்து நாட் ஏ வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வரும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து நியூ இமெயில் இஸ் ஏ வேலிட் இமெயில் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ என்னோட இமெயில் வந்து இஸ் ஏ வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வருது. ஓகே, இதே மாதிரி இங்கே சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுக்குறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இஸ் எ வேலிட் இமெயில் அட்ரஸ்னா வருது. ஓகே, இப்போ இங்கே வந்து இஸ் எ வேலிட் இமெயில் அட்ரஸ் தான் வருது. இப்போ அட் அப்படின்ற இதை தூக்கிடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இஸ் நாட் எ வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வருது. இப்போ நான் இங்கே .com தூக்கிடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இஸ் நாட் எ வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வருது. ஸோ என்ன இங்கே செக் பண்ணுதுன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை தான் செக் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே அட் கண்டிப்பாக இருக்கணும். ஜிமெயில் வந்து ஜிமெயிலாக இருக்கலாம், இல்லை வேறு எதாவதுனா கூட இருக்கலாம். அட் யாகோன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இங்கே கண்டிப்பாக டாட் வந்து இருக்கணும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இஸ் நாட் எ வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வருது. ஸோ இங்கே கண்டிப்பாக டாட் வந்து கொடுக்கணும். .com. ஸோ டொமைன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, .com இருக்கலாம், .in இருக்கலாம். ஸோ அது மேட்டர் கிடையாது. இங்கே ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட யூசர் கொடுக்குற அந்த நார்மல் நேம், நெக்ஸ்ட் வந்து அட் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கப்புறமா டாட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் செக் பண்ணுது. ஸோ இப்போ நான் h1 டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே h1 அப்படின்ற இதை வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஜஸ்ட் இதை என்ன ரிமூவ் பண்ணிக்குதுன்னா அந்த ஆங்கிலோ பிராக்கெட்ஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிக்குது. ஓகே, ஸோ ஆங்கிலோ பிராக்கெட்ஸ், இதே மாதிரி ஸ்லாஷ். ஸோ இமெயில் அட்ரஸில் என்னென்ன வரக்கூடாதோ ஸோ அதெல்லாமே நமக்கு சானிடைஸ் பண்ணிடுது. ஓகே, பட் நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஜஸ்ட் இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுத்துக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்க HTML டேக் வந்து என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து இமெயில் அட்ரஸ்னு வரும்போது எனக்கு தேவையில்லாதது இப்போ ஆங்கிலோ பிராக்கெட்ஸ், அதே மாதிரி இங்கே ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்மளோட இமெயிலில் வந்து வராது. ஸோ அது வந்து எனக்கு சானிடைஸ் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாமே என்னோட இன்லீகல் கேரக்டர்ஸாக எடுத்துக்கிட்டு ரிமூவ் பண்ணிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து IPv6, அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6. அந்த ஐபி அட்ரஸ் வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து எப்படி கொடுத்தோம்னா நம்ம டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி V6ம் என்ன கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது IPv6 நம்ம ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணிடலாம். ஸோ இஃப் ஃபில்டர் வேர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நம்மளோட வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்னு சொன்னோம். ஸோ ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் பண்ணுறதுனால வேலிடேட் அண்டர்ஸ்கோர், இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐபி அட்ரஸை மட்டும் தான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். அது IPv6 இல்லை IPv4 அதுக்கப்புறம் தான் வேலிடேட் பண்ண போகிறேன். ஸோ அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு மூணாவதாக ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் ஃப்ளாக் அண்டர்ஸ்கோர் IPv6. ஸோ இதே மாதிரி IPv4 இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இருந்துச்சுன்னா இங்கே 4ன்னு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் IPv6 அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ IPv6ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மூணாவதாக இந்த ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தடில் மூணாவதாக ஒரு ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து == ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ டேரெக்டாக கொடுத்துடலாம். இங்கே சப்போஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் valid IPv6, சப்போஸ் இல்லைன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் not valid IPv6. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வேலிட் IPv6. ஓகே, ஸோ இங்கே வந்து நாட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன்.
இப்போ வந்து வர கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும், அது நாட் ஆப்ரேட்டர் மூலிமா ஃபால்ஸ்னு மாற்றிடுறேன். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு மூவ் ஆகும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நாட் வேலிட் IPv6ன்னு வருது. ஓகே, இதே வந்து இந்த இடத்துல 4ன்னு கொடுக்குறேன், IPv4. ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 செக் பண்ணுறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நாட் வேலிட் IPv6ன்னு வருது. ஸோ இங்கே நான் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே கண்டிஷன் தான் செக் பண்ணுறேன். கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக வருது. ஓகே, ஸோ நான் கொடுத்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா IP வெர்ஷன் 6. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ஒரு வேரியபிளை கொடுக்க போகிறோம். அந்த இன்டீஜர் வேல்யூ வந்து ஒரு வித்தின் ஏ ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்ட்டு செக் பண்ண போகிறோம் பை யூஸிங் ஃபில்டர் யூஸ் பண்ணி. அந்த இன்டீஜர் வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் 125 அப்படின்ற இன்டீஜர் வேல்யூ வந்து இருக்குது. அந்த 125 என்ற வேல்யூ வந்து மினிமமாக 100 அண்ட் மேக்ஸிமமாக 200ன்னு வச்சுக்கிறேன் ரேஞ்சு. ஸோ 100 to 200 ரேஞ்சுக்குள்ளே 125 என்ற நம்பர் வந்து இருக்கான்ட்டு செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ளே சம் வேல்யூ வந்து கொடுக்குறேன், இன்டீஜர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 125ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து மின் அப்படின்ற வேரியபிள்குள்ளே மினிமம் ரேஞ்சாக நான் என்ன கொடுக்குறேன், 100ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி மேக்ஸ் என்ற வேரியபிள்குள்ளே மேக்ஸிமம் ரேஞ்சாக 200ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்கு ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் நம்மளோட இன்டீஜர் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்னு சொன்னோம். ஸோ ஃபில்டர் அண்டர்ஸ்கோர், ஸோ வேலிடேட் பண்ணுறதுனால வேலிடேட்னு கொடுக்குறேன், அண்டர்ஸ்கோர் இன்டீஜர் டைப். ஓகே, ஸோ மூணாவது ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுக்கணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. அந்த இன்ட்ன்ற வேரியபிள்குள்ளே 125 என்ற வேல்யூ வந்து இன்டீஜர் வேல்யூ வந்துட்டு வேலிடேட் பண்ணியாச்சு. இதே ஃப்ளோட்னா இந்த இடத்துல ஃப்ளோட்டுன்னு கொடுத்தா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், அந்த 125 என்ற நம்பர் வந்து 100க்கும் 200க்கும் உள்ள ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்காக அரே வந்து யூஸ் பண்ணுறேன், அசோசியேட்டிவ் அரே வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அசோசியேட்டிவ் அரேயில் கீ வேல்யூஸ் பேர்ஸாக கொடுப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் கீ என்ற கீக்குள்ளே வேல்யூவாக வந்து நான் அரேவாக கொடுக்குறேன். ஓகே, திரும்ப அசோசியேட்டிவ் அரேவாக கொடுக்குறேன். ஸோ மினிமம் ரேஞ்சாக என்ன கொடுக்குறேன், மினிமம் ரேஞ்ச் என்ற கீக்குள்ளே ஏரோ மார்க் அப்புறமா வேல்யூ வந்து கொடுக்கணும். வேல்யூ வந்து நம்மளோட மினிமம் வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமா மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேஞ்சுக்குள்ளே என்ற கீக்குள்ளே வேல்யூ வந்து என்னோட மேக்ஸ் என்ற வேரியபிள்குள்ளே இருக்கேன். ஓகே, ஸோ மேக்ஸ் என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். மேக்ஸ் என்ற வேரியபிள்குள்ளே என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தடில் நான் மூணு ஆர்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இன்டீஜர் வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து அந்த இன்டீஜர் வந்து வேலிடேட் பண்ணுற இன்டீஜரான்ட்டு, நெக்ஸ்ட் வந்து வித்தின் அ ரேஞ்ச் அரே யூஸ் பண்ணி 100க்கும் 200க்கும் அந்த 125 என்ற நம்பர் வந்து இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ மூணாவது ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா வித்தின் ஏ ரேஞ்சுன்னு கொடுக்குறேன். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் வந்துச்சுன்னா நாட் வித்தின் ஏ ரேஞ்சுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வித்தின் ஏ ரேஞ்சுன்னு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், 12ன்னு கொடுக்குறேன். 12ன்ற நம்பர் வந்து 100க்கும் 200 என்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நாட் வித்தின் ஏ ரேஞ்சுன்னு வருது. ஓகே, ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ஷன்ஸ் மின் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச், இந்த மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச் எல்லாமே இன்பில்ட். ஓகே, ஸோ இதில் ஒரு வார்த்தை கூட தப்பானாலும் நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓபின்னு கொடுக்குறேன். இங்கே அதே மாதிரி மின்னு மட்டும் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே மேக்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னோடய வேல்யூ வந்து 12 என்ற வேல்யூ வந்து 100க்கும் 200க்கும் இருக்க ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், வித்தின் ஏ ரேஞ்சுன்னு வருது, அதாவது நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே மின் அண்டர்ஸ்கோர் ரேஞ்சுன்னு கொடுக்குறேன். அங்கே வந்து
மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் ரேஞ்ச். ஸோ இது எல்லாமே இன்பில்ட். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நாட் வித்தின் எ ரேஞ்ச் அப்படின்னு வருது. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இந்த எரர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தப்பாக ஏதாவது யூசர் டிஃபைன்டாக கொடுத்தா எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். சாரி, எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது, நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து யூஆர்எல். ஸோ $sign URL ஈக்குவல் டு என்னோட வெப்சைட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன்னா என்னோட ப்ரோட்டோக்கால் வந்து கொடுக்குறேன். இட் கேன் பி HTTPS ஆர் HTTP. ஓகே, ஸோ ரெண்டில் எதை வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து HTTPS வந்து கொடுக்குறேன் ://www. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் செல்வா டுட்டோரியல்ஸ். அதுக்கப்புறமா யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னு கொடுக்கணும். ஸோ .com. ஸோ இது வந்து என்னோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன், யூஆர்எல்லாக கொடுத்துருக்கேன். வித்தின் டபுள் கோட்ஸில் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் சானிடைஸ் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு இல்லீகல் கேரக்டர் நான் கொடுத்துருந்தா அதை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், SURL அப்படின்ற வேரியபிள்குள்ளே filter underscore where மெத்தடில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுக்கணும்னா நம்மளோட URL வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்னு கொடுக்கணும். ஸோ filter underscore நான் இங்கே வந்து சானிடைஸ் பண்ணுறதுனால சானிடைஸ்னு கொடுக்குறேன் அண்டர்ஸ்கோர் டைப் வந்து URL. இப்போ சானிடைஸ் பண்ணிட்டு SURL என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்கு இஃப் கண்டிஷனில் filter underscore where மெத்தட்குள்ளே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக என்னோட சானிடைஸ் பண்ண வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்னு சொல்லணும். ஸோ filter underscore வேலிடேட் பண்ணுறதுனால வேலிடேட்னு கொடுக்குறேன் அண்டர்ஸ்கோர் URL. இப்போ கண்டிஷன் ட்ரூனா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னோட எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இன்சைட் இஃப் லூப்பில், சாரி இஃப் கண்டிஷனுக்குள்ளே. ஓகே, ஸோ இங்கே வந்து வேலிட் URL அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மூவ் ஆகும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் ஏ வேலிட் URL அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வேலிட் URLன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே வேலிடேட்டில் மூணாவது ஆர்குமெண்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து filter underscore flag underscore scheme underscore required. ஸோ இது வந்து என்ன செக் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த வெப்சைட் நேம் வந்தால் மட்டும் போதும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம், நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட். ஹோஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா யார் ஹோஸ்ட் பண்ணுறா அது வந்து இருக்கணும். இங்கே வந்து .comனு கொடுத்துருக்கேன். ஸோ .comன்றது ஹோஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத் என்றது இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து example1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் example1 அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு வெப்பேஜில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோக்கல் ஹோஸ்ட் என்னோட ஹோஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து /php tutorial அப்படின்றது என்னோட ஃபோல்டர் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து index.phpன்றது என்னோட வெப் பேஜ். ஓகே, ஸோ இதுதான் பாத். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் query. ஸோ queryன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து index.php அப்படின்ற ஒரு வெப்பேஜ் வந்து இருக்குது. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் மார்க் போட்டு நேம் ஈக்குவல் டு ABC அண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 48 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது தான் query. ஓகே, அதாவது கீ வேல்யூ பேர்ஸாக நம்ம கொடுப்போம். ஸோ அதுதான் query. ஸோ யூசரோட கீ வேல்யூ பேர். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வேலிட் URL தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து வேலிடான URL. ஓகே,
ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்கீம்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வெப்சைட் நேம் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட், யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா வேலிடேட் பண்ணும்போது இருந்தால் எனக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ, இல்லாட்டி ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பாத் இங்கே யூஸ் பண்ணால் 3வது ஆர்குமெண்ட்டை பாத் யூஸ் பண்ணால் இங்கே வந்து பாத் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ example1 என்றது என்னோட ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே index.php என்ற வெப்பேஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி query என்றது அந்த கீ வேல்யூ பேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ str என்ற வேரியபிள்குள்ளே நான் கொடுத்துருக்கேன், ஒரு HTML டேக் வந்து கொடுத்துருக்கேன், hello world என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சம் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது அது வந்து இல்லீகல் கேரக்டர். ஓகே, ஸோ அந்த இல்லீகல் கேரக்டர் ப்ளஸ் அந்த HTML டேக்கும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் மெத்தட் மூலிமா சானிடைஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நியூ str அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தடில் strன்னு கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்மளோட வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்னு சொல்லணும். ஸோ ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் சானிடைஸ் பண்ணுறதுனால சானிடைஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோன்னா, ஸோ இதுவுமே என்னன்னா கேரக்டர் தான். ஸோ இது வந்து இல்லீகல் கேரக்டர் கிடையாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதோட ASCII வேல்யூ greater than 127 இருந்துச்சுன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ASCII வேல்யூஸ் வந்து greater than 127 இருக்குது. ஸோ இங்கே வந்து 3வது ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணணும், ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் ஃப்ளாக் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிப் அண்டர்ஸ்கோர் ஐ. ஸோ இது வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரிங் என்ற வேரியபிள் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக சானிடைஸ் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரிங்கை. ஸோ சானிடைஸ் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் அந்த HTML டேக் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் 3வது ஆர்குமெண்ட்டாக என்ன பண்ணிக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் ASCII வேல்யூ 127 greater than இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனில் எந்த கேரக்டர் 127 மேலே இருக்கோ ASCII வேல்யூ, ஸோ அது வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் நியூ strன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி hello world என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபில்டர் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் அண்டர்ஸ்கோர் அரே மெத்தட். ஸோ நேமில் என்ன இருக்குன்னா அரேன்னு இருக்குது. ஸோ இது முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு டேட்டாவையும் ஒரு வேரியபிளாக கொடுத்து அல்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அரேனா என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரே அரேயில் நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மல்டிபிள் வேல்யூஸை ஒரே வேரியபிளை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஒரு அரே வந்து கொடுக்குறேன். ஸோ கீ வந்து இமெயில் 1ன்னு கொடுக்குறேன், ஏரோ. ஸோ abc 123@gmail.comனு கொடுக்குறேன். அதே மாதிரி இமெயில் 2 அப்படின்ற இன்னொரு கீழே வேல்யூ வந்து pqr 456@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அரேயில் 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, 2 இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கீ வேல்யூ பேர்ஸாக கொடுத்துருக்கேன், அசோசியேட்டிவ் அரே இது. ஓகே, ஸோ இந்த 2 இமெயிலுமே நான் எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னா, இப்போ மை டேட்டா அப்படின்ற வேரியபிள்குள்ளே என்ன பண்ணுறேன், $, my data equal to filter underscore where underscore array. ஓகே, ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுக்கலாம், நம்மளோட டேட்டா வந்து கொடுக்கலாம். நார்மலாக எப்படி கொடுப்போமோ அதே தான். ஓகே, செகண்ட் வந்து ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அண்டர்ஸ்கோர் இமெயில் டைப் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இது வந்து என்ன செக் பண்ணோன்னா, என்ன வேலிடேட் பண்ணோன்னா, சாரி இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன், வேலிடேட்.
ஸோ இது வந்து எல்லாமே அப்பர் கேஸில் தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்ன செக் பண்ணணும்னா இமெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணும், வேலிடேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து அரேன்றதுனால வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் மெத்தட் மூலிமா நான் வந்து என்னோட மை டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ வித் டைப்போடு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அரேயில் 2 இருக்குது, 2 வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இமெயில் 1 அப்படின்ற கீழே 16 ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது, 16 கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி, செகண்ட் இமெயில் ஐடி. ஓகே, ஸோ எனக்கு இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு வேலிடேட் பண்ணி மை டேட்டா என்ற வேரியபிள்குள்ளே எனக்கு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதனால என்ன யூஸ்னால் நமக்கு கோட் காம்ப்ளெக்சிட்டி வந்து குறையும். ஓகே, ஜஸ்ட் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா மல்டிபிள் டேட்டாக்கு நமக்கு மல்டிபிள் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். இதே அரேனா எப்படி கொடுக்கலான்னா இப்போ இமெயில் ஐடி அப்படின்றா ஜஸ்ட் இமெயில் 1 அப்படின்ற கீக்கு இமெயில் ஐடி வேல்யூவாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் இமெயில்ஸை வந்து ஒரே அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா என்ற வேரியபிள்குள்ளே என்னோட மல்டிபிள் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் வேலிடேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோன்னா அது ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட் மூலியமே நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் அண்டர்ஸ்கோர் அரே மெத்தட்லையும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து அரேன்றதுனால நான் வந்து ஜஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மை டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட். ஸோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன மெத்தட்னா ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் இன்புட். அந்த மெத்தட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போதில்லை, நான் வந்து ஃபார்ம் வேலிடேஷன் என்ற வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு இன்புட் ஃபீல்டை என்ன இன்புட் கொடுக்குறாரோ அந்த டேட்டா வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறது தான் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் இன்புட் மெத்தட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபில்டர். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் எப்படி சானிடைஸ் பண்ணுறது. சானிடைஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அந்த இல்லீகல் கேரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா வேலிடேட் வந்து அது ஸ்ட்ரிங் டைப்பா அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி இன்டீஜர் வந்து அது இன்டீஜரா அப்படின்ட்டு செக் பண்ணுறேன். அதே ஃப்ளோட் செக் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அண்டர்ஸ்கோர் ஃப்ளோட்டுன்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ் வந்து பார்த்துருக்கோம். ஐபி அட்ரஸ், யூஆர்எல், இமெயில் ஐடி. ஸோ இது இமெயில் அட்ரஸ் இதெல்லாமே நம்ம டபுள் கோர்ஸில் வந்து கொடுக்கணும். ஸோ அதோட ப்ராப்பராக அந்த டேட்டா வந்து ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணும். ஓகே, வேலிடேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனால இல்லீகல் கேரக்டர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து சானிடைஸ் பண்ணக்கப்புறமா நம்ம ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் வேர் மெத்தட் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வேலிடேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டீஜர் வந்து வித்தின் ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் இன்புட் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட். ஸோ அதை வந்து ஃபார்ம் வேலிடேஷனில் டெப்த்தாக பார்க்கலாம்.